உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பொறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026வது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாதம் 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பறந்திருக்கக்கூடிய 2026வது வருட புத்தாண்டுல கும்பராசிக்காரங்களுக்கு எங்கெங்க நல்லா இருக்கு நீங்களா சொல்ல வேண்டியதான். நாங்களும் மனசை தேத்திக்கிறோம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அந்த முடிஞ்சு வந்தாச்சு. இன்னும் 2 மாதம் அது மட்டும் சரியாச்சுன்னா அப்புறம் கும்பராசிக்காரங்க காட்டில் மழை தான். எதை பற்றியுமே கவலையே பட வேணாம். ஓகே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருஷம் ஜனவரி மாதம் எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4 விஷயத்தை பார்க்கலாம். முதல்ல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே திட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்க குருவை நான் வக்ரகதியில் இருந்தால் கொஞ்சம் 4ஆம் இடத்துல வச்சு பார்ப்பேன்றனால குடும்பத்திற்காக சில செலவுகள் மேற்கொள்ளலாம். வீட்டுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறது, வீட்டில் வெள்ளை அடிக்கிறது, வீட்டில் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, வீடுன்னு வீட்டுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். ஓகே, 2வது விஷயம் என்னன்னா, தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு சில விஷயத்தில் பயம் காட்டுவார். பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை எட்டி பார்க்கும் இல்லையா. உங்களுக்கும் பிள்ளைக்கு ஒரு சின்ன கேப் ஆன மாதிரி மனசுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் ஆகும். ஆனால் அதே சமயம் பிள்ளைகள் குறித்த பெருமையில் மூழ்கி தவிப்பீர்கள். நிறைய பிள்ளைங்க உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். 3வது விஷயம், கொஞ்சம் உடல் சோர்வு அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா, ஃபிசிக்கலாக கொஞ்சம் இது பண்ணுவார். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம், அதாவது என்ன, ஃபிசிக்கல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எப்பயுமே நம்மளுக்கு மென்டலாக சில விஷயம் பிரச்சனை ஆச்சுன்னா ஃபிசிக்கலாக பிரச்சனை ஆகிடும். அப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சில விஷயத்தை உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. கேது செவ்வனே பண்ணுவார். எல்லாத்தையும் பிரித்து விட்டு ஜாலியோன்னு கும்பராசிக்காரங்களை தனியாக உட்கார வைக்கிறதுல அவ்வளோ ஒரு அலாதிக ஆனந்தம் யாருக்கு உண்டோ இல்லையோ. இந்த கெட்ட பையன் சார் கேது, அவருக்கு நிறைய உண்டு. இந்த தடவை பண்ணுவார். அதனால் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு மாதம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
முதல் 15 நாட்கள் வாவ் ஃபென்டாஸ்டிக். 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் பத்தாததுக்கு அங்கேருந்து 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்க்குறாரு. ராசிநாதனுடைய பார்வை வேற என்ன சாமி வேணும்? ஆரம்பிக்கிற முதல் 15 நாள் கும்பராசிக்காரங்களுக்கு ஜாலியோ ஜில்கானா தான். கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நீங்கள் தான் வாழ வைப்பீங்க. அந்த அளவுக்கு உணவு சார்ந்த சில விஷயங்கள் நடக்கும். வீட்டில் சமைக்க முடியாமல் ஆர்டர் பண்ணி சமைப்பீங்க, வாங்கிப்பீங்க. ஹெல்த் வைஸ் பாதிக்கப்படும். கோல்டு, காய்ச்சல், ஃபீவர், தொற்று நோய், ராகு வேறு தலைக்கு மேலே இருக்காரா, செவ்வனே பண்ணுவார். மற்றவங்களுக்குலாம் வந்து பேராசிட்டமால், ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு ஐவி வரைக்கும் போகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. எப்போ? 15ஆம் தேதிக்கு அப்புறம். சில பேருக்கு முதுகு தண்டுவடத்தில், முதுகில், இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல சின்ன ஒரு மைனர் சர்ஜரியோ, ஒரு லைட்டாக ஒரு சில விஷயங்களும் நடக்கலாம். ஸோ உங்களுடைய பின்பக்க முதுகை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் 15ஆம் தேதி. திடீர்னு ஒரு பேச்சஸ் மாதிரி வருது, அலர்ஜி மாதிரி வருது, ஸ்கின் அலர்ஜி வருது. இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி அதிகமாக எட்டிப்பாங்க. திடீர்னு ஃபேஸில் வந்து எனக்கு சேராமல் போய் ஒரு மாதிரி வெயிட்டாக வந்துருச்சு, ஸ்கின்னில் அலர்ஜி ஆகிடுச்சு, கொப்பளை வந்துச்சு, திடீர்னு என் ஃபேஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும், பிம்பிள்ஸ் வந்துருச்சு. நான் எதுக்கு முகத்தையே சொல்லிட்டு இருக்கேன்னா 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய்க்கு பார்வை கொடுக்குறாரு, செவ்வாய் அவருக்கு பார்வை கொடுக்குறாரு. ஸோ பிளட்டு கொஞ்சம் வீக் ஆகும். கொழுப்பு கட்டிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாயில் புண்ணு வர்ற மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் 2026ல் த டாப் மோஸ்ட் நாட்ஸில் இருக்கக்கூடிய ராசியில் கும்பராசியும் ஒன்று. பெருசாக கவலையே பட்டுக்கோ, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். மன தைரியம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். வீட்டில் பிரச்சனையாக இருந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே சரியாயிடுச்சு. இந்த மாதத்துலேருந்து ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வருமானத்துக்கு குறை இருக்காது. செலவுக்கு தகுந்த மாதிரியான வரவு, வரவுக்கு தகுந்த மாதிரியான செலவு நியூட்ரலாக போயிடும். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி போகும் கும்பராசிக்காரர்களுக்கு. முதல் வாரம் சூப்பராக இருக்கும். 2வது வாரம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கும். 3வது வாரம் ஆல்மோஸ்ட் ஹெல்த்தில் ரொம்ப பாடாக படுத்தும். அதனால் 15ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு மாதிரி ஒரே வீட்டில் தான் இருப்போம், ஆனால் கொஞ்சம் தனித்தனியாக படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருச்சு இல்லை? சரி, அந்த மாதிரியான சில சினாரியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் ரொம்பலாம் டென்ஷன் ஆகிக்காது. இதெல்லாம் இப்போ சும்மா டெம்பரவரி தான். நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை மாறலாமா அப்படின்ற எண்ணம் வரும். இந்த நியூ இயராவது எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குமான்ற ஒரு பிளெஸிங்கோட, ஒரு வேண்டுதலோட இந்த 111 பார்க்குறது, 55 பார்க்குறதுலாம் அந்த டயத்தை பார்த்து இந்த யுஎஸ்ஏ நம்பரை பார்த்து சில விஷயத்தை நீங்களே மனசுக்குள்ள அப்படியே வேண்டிக்குவீங்க. வேண்டுற மாதிரியே நடக்கும். பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகள் குறித்த மனக்கவலையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. பெருமை கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, எல்லாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்த ஒரு மன சஞ்சலம் அப்படியே ஒரு மாதிரி நிவர்த்தி ஆகும். இந்த வருஷம் நிறைய கும்பராசிக்காரங்க ட்ராவல் பண்ணுவீங்க, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் இந்த மாதம் முதல் 2 வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த 2 வாரம் கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. ஓகே, ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. நிறைய பேர் எங்கேயாவது வாட்சை தொலைச்சிட்டு தேடுவீங்க, இல்லை டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு தேடுவீங்க. இது நடந்தே தீரும். அதனால் டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சு போடாமல் சார்ஜ் ஏறிடுச்சான்னு உட்காந்து யோசிப்பீங்க. மறதி அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சார்ஜுக்கு போட்டோம், ஆன் பண்ணோமா சுவிட்சுன்றதை பார்த்துட்டு போய் படுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் கிரகம் சொல்லும். 2ஆம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்கும் போது ஆல்மோஸ்ட் குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன டிலேவோ சின்ன விஷயத்த கொடுப்பாரு. ஆனால் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணம் எங்கேயாவது வந்துடும். காசுக்கெல்லாம் குறைவே இருக்காது. சும்மா காசெல்லாம் வரலன்னு என்கிட்ட சும்மா என்ன ஏமாத்துறதுக்கு கமெண்ட்லாம் போட்டிங்கன்னா சனிக்கு தெரியும், அப்புறம் வச்சு செஞ்சுடுவார். சாபம்லாம் கொடுக்கல, உண்மையே சொல்கிறேன். பாவம், எத்தனை நாள் தான் இந்த வித்யா பிள்ளையை போய் எல்லாம் டார்ச்சர் பண்ணுறது. நானும் போனால் போதுன்னு உங்களுக்காக நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தால் எப்போ பார்த்தாலும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறது. நானும் எவ்வளோ தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது சொல்லுங்கள். அதனால் கும்பராசிக்காரங்களை எனக்கு கும்பராசிக்காரங்களாம் சோ ஸ்வீட். எனக்கு வந்து இது வரைக்கும் வந்த கமெண்ட்டில் என்னை டார்ச்சரே பண்ணாமல் போனால் போதும், இந்த பொம்பளை பிள்ளையை மன்னிச்சு விட்டுருவோண்டா சாமின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கொடி காட்டுறதுலாம் நீங்கள் மட்டும் தான். அதனால் நான் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். என்ன பண்ணுறது, வாங்கணும்னு விதி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே அடுத்தவங்க கொஞ்சம் நீங்கள் தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நீங்கள் தான் சொல்லுவாங்க. அப்படியா ஆமான்ட்டு போயிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதம் வரும். பொண்டாட்டிக்கிட்ட நம்ம பேசாட்டே அப்புறம் வக்கீல் வந்து பேசுவார். அதனால் இந்த மாதம் முதல் 15 நாட்கள் சூப்பர். அடுத்த 15 நாட்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. தை பிறந்தா வழி பிறக்கும்னா பிறக்காதா? பிறக்கும். நம்மளுக்கு மாசி பொங்கலில் தான் பிறக்கும். சரியா? நம்ம கிட்ட வரட்டும் சூரியன். எதுக்கு அவசரப்பட்டு? இப்போதைக்கு பக்கத்து வீட்டில் தானே இருக்காரு. 15ஆம் தேதியெல்லாம் முடிஞ்சு அடுத்த பிப்ரவரி மாதம் நம்ம கிட்ட வரும்போது நம்ம வச்சு செஞ்சுருவோம் சூரியன். அது வரைக்கும் விட்டுலாம். ஸோ 12ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து நடந்துக்கணும்.
தேவையில்லாமல் ஏதாவது நைட்டு உட்காந்து மெசேஜ்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் வீட்டுக்கார அம்மாக்கும் வீட்டுக்காரையாக்கும் தெரிஞ்சு அதில் ஒரு சின்ன சின்ன விளைவுகள்லாம் வரும். கவனம், கவனம், கவனம். சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கவனம். தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு உங்கள தேவையில்லாம ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டி விட்டுருவாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா நான் அத கதறிட்டு இருக்கேன். கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்கன்னு. இப்பயும் சொல்றேன். இந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும். 12ஆம் இடத்துல வரும்போது நெறைய இன்வெஸ்ட்மெண்ட்ட இண்டிகேட் பண்ணும். அப்போ கொண்டு போயிட்டு பொங்கல், தை மாசம் பொறந்துருச்சுன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்க ஏதாவது தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. கவனமா இருங்க. படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைங்க சூப்பரா படிப்பீங்க. பிள்ளைங்கள பத்திலாம் ஒண்ணும் கவலை இல்லங்க. அத பத்திலாம் ஒண்ணும் சூப்பரா படிக்குங்க. ஏன்னா எல்லா அதிபதியும் ஒண்ணா உட்காந்துருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளைங்க சூப்பரா படிக்கும். கும்பராசிக்கார பிள்ளைங்க அதோட சூப்பரா படிக்கும். பிள்ளைகள் குறித்த பிரச்சனைலாம் சரியா போச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்துல வந்து குரு உட்காந்தாச்சு. ஒண்ணும் நெகட்டிவா வரப்போறதில்ல. வேணா பேர பிள்ளைங்க பத்தி வேணா கொஞ்சம் கவலைப்பட்டுக்கலாம். மத்தபடி பிள்ளைங்கள் குறித்த கவலையெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல படிப்பு விஷயத்துல. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பேச்சுல கவனம் தேவை. லைட்டா ஒரு ஊடல் எட்டி பார்க்கலாம். 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப டைம மீறி தூக்கம் சேரும். தூக்கத்துக்கு டைம் இருக்காது. சாப்பிட டைம் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? வேலைப்பளு அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாரி பயத்த கிரியேட் பண்ணும். வச்சிருப்பாங்களா? வேலைய விட்டு அனுப்பிச்சுருவாங்களான்ற மாரி கொஞ்சம். ஆனா உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பெருசா ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம். ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் உங்கள இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள வந்து உலகத்துல காட்டுறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். 4 பேர் புகழ்றதுக்காண்டியே சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதுபடியே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழுவாங்க எல்லாரும். ஆனா கவனமா இருக்கணும். யார் நம்மள புகழ்றாங்களோ அவங்க தான் கால்ல வாரி விட போறாங்கன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ரகசியம், பரம ரகசியமா வச்சுக்கோங்க. தேவையில்லாம யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா, அத வச்சு ஏதாவது ஒரு மேனிபுலேஷனோ, அத வச்சு ஏதாவது ஒரு பிளாக்மெயிலோ நடக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். என்கிட்ட என்ன மேடம் சீக்ரெட் இருக்க போகுது? ஆர்மி சீக்ரெட்டா? விக்டோரியா சீக்ரெட் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹைஃபை பண்ணிக்கோங்க. என்னடான்னு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில கவனமா இருக்கணும். செல்ஃபோன் அடுத்தவங்கட்ட குடுக்குற இடத்துல கவனமா இருக்கணும். செல்ஃபோன் எங்கேயாவது மிஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே. 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி முதுகு தண்டுவடம், முதுகு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை வரும். அதுக்காக சின்ன சர்ஜரி, சின்ன ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி கால் முட்டி, ஷோல்டர் இது 2ம் ஒரு பயங்கரமா வலிக்கும். முடிஞ்சா கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க. நெறைய கொஞ்சம் உடல் ரீதியாக செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்போது, ஹெல்த் வைஸ் இருக்கிற விஷயத்துல சக் பண்ணிடுவாரு. அப்போ கொஞ்சம் நல்ல விட்டமின்ஸா எடுத்துக்கோங்க. ஃபுட்ல கொஞ்சம் நெறைய வந்து எடுத்துக்கோங்க. கால்சியம் எல்லாம் சூரியன இண்டிகேட் பண்றது. அது 12ஆம் இடத்துல வரும்போது கால்சியம் குறைபாடு வரும். நெறைய கும்பராசிக்காரர்களுக்கு பல்லு, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். டாக்டர்ட்ட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் நல்லதா நடக்க போகுது. பிள்ளைகள் குடுத்த கவலை எல்லாம் மறக்க போகுது. சூப்பரா இருக்க போறீங்க. சௌபாக்கியமா இருக்க போறீங்க. 15ஆம் தேதியிலருந்து 30ஆம் தேதிக்கு மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே அல்டிமேட்டா நடக்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கால பைரவருடைய வழிபாடு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து குடுக்கும். முடிஞ்சா தேய்பிறை அஷ்டமிக்கு வழிபாடு பண்றது, இல்ல காவல் தெய்வங்களாக அந்த முனீஸ்வரன், கருப்பசாமி இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள, எல்ல தெய்வங்கள போய் பார்த்துட்டு வந்து நிறமாலை குடுத்து வழிபாடு பண்றதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அழகாக குடுக்கும். ஓகே. கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய கும்பராசிக்காரர்கள் இந்த தடவ கொஞ்சம் அனுமனோடு நெறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. நெறைய மந்தி பார்ப்பீங்க. மந்தி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சொன்னா கோச்சுக்காதீங்க. மாந்தி என்பது பிணத்தை இண்டிகேட் பண்ணும். நீங்க போம்போது ஏதாவது பணம் கண்ல படுறது, இல்ல தூக்கத்தில ஏதாவது பணத்த பார்க்கறதுன்ற மாரி கொஞ்சம் மாந்தியோடு கனெக்ட் ஆகிறது. அப்போ இந்த மாரி ஏதாவது ஒரு சினாரியோ உங்க கண்ல பட்டுச்சுன்னா, பெருசா கவலைப்பட நம்மளே போம்போது ஏதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா, நல்ல சகுனம் தான் சொல்லி பழகியிருக்கோம். அப்ப இந்த மாரி சினாரியோல கண்ல பட்டுச்சுன்னா, நல்ல காலம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். ஸோ இந்த 2மே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. குரங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத பத்தி யோசிச்சு தாவி தாவி மனச அலைப்பாய விடாத, நான் இருக்கேன் உன்ன பார்த்துக்கிறதுக்கு, சூப்பரா தான் இருக்க போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த குரங்கு பார்த்தல் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். மாந்தின்னு சொல்லக்கூடிய பணத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையை உங்க கண்ல படக்கூடிய அமைப்பாக இருக்கிற பட்சத்துல, கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். காசு வந்தா கமிஷன்லாம் கேட்க மாட்டேன். வந்தா வந்துச்சுன்னு சொல்லணும். சரியா? ஓகே. இது மட்டும் பார்த்துட்டா போதும். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய, எத பத்தியும் அலட்டிக்காம இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.